இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் திரவ அமோனியா வாயு கசிவால் 36 பேர் மயக்கம். கோரமண்டல் நிறுவனம் கடலுக்கு அடியில் பதித்திருந்த குழாயில் ஏற்பட்ட கசிவால் நள்ளிரவில் பரபரப்பு. எண்ணூரில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் சுமார் 1 கிலோமீட்டருக்கு செத்து மிதக்கும் நண்டு, இறால் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள். ஏற்கனவே எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மீனவர்கள். எண்ணூரில் ஏற்பட்ட வாயு கசிவால் கடல் நீரில் 10 மடங்கும் காற்றில் 5 மடங்கும் அதிகரித்த அமோனியா. ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட மாதிரியை பரிசோதனை செய்து வெளியான தகவல். எண்ணூரில் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான ஆலையை மூடக்கோரி மக்கள் சாலை மறியல். 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு கடும் எதிர்ப்பு. அமோனியா வாயு கசிவு விபத்து நிகழ்ந்த ஆலையை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவு. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிறப்பு குழு ஆலையில் இன்று ஆய்வு. காஞ்சிபுரத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் 2 ரவுடிகள் பலி. நேற்று நடந்த கொலை வழக்கில் கைது செய்ய சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு. ஹரியானாவின் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் மல்யுத்த வீரர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி பயிற்சிகள் குறித்து கேட்டறிந்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல். 184 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நாற்பத்தோரு நாள் மண்டல காலம் முடிந்ததால் சபரிமலையில் சற்று நேரத்தில் மண்டல பூஜை. 70,000 பக்தர்களுக்கு மட்டுமே ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய அனுமதி. குற்றாலநாதர் ஆலய ஆருத்ரா தரிசன விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வெள்ள பாதிப்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு விரைந்து நிதி அளிக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் 72 பக்க மனுவை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் திட்டவட்டம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதி. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். தேசிய கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என்றும் திட்டவட்டம். தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா தன்னிடம் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக ஓபிஎஸ் தகவல். அதிமுக பொருளாளராக இருந்தபோது நடந்த சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்த ஓ பன்னீர்செல்வம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. வழக்கமான பரிசோதனைகளுக்கு பிறகு நாளை வீடு திரும்புவார் என அறிக்கை. பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம். வரும் 30ஆம் தேதி சேவையை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வரும் 30ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நடவடிக்கை.
பாரத் ஜோடோ நடைப்பயணத்தை தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்வதற்கு ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தற்பொழுது இரண்டாவது யாத்திரையை காங்கிரஸ் கட்சியானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த யாத்திரை என்பது பாரத் நியாய் யாத்ரா என அழைக்கப்படும் எனவும் ஜனவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 20ஆம் தேதி வரை மணிப்பூரிலிருந்து மும்பை வரை இந்த யாத்திரை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற பாரத் ஜோடோ யாத்திரை போன்று இந்த யாத்திரையிலும் பல்வேறு தரப்பு மக்களை சந்திப்பதற்காக மணிப்பூரிலிருந்து மும்பை வரை ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் பயணம் செய்ய உள்ளதாகவும் மணிப்பூர், நாகாலாந்து, அசாம், மேகாலயா, மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள் முதற்கொண்டு 6200 கிலோமீட்டர் தூரத்தை இந்த யாத்திரையில் அவர்கள் செய்ய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது, மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டுள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி தொடங்க உள்ள இந்த யாத்திரை என்பது பஸ்கள் மூலமாக நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது அக்கட்சியானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பாரத் ஜோடோவினுடைய வெற்றி என்பது இதற்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாகவும் தற்போது KC வேணுகோபால் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். லாவண்யா. சுசித்ரா. சென்னை எண்ணூரில் வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 36 பேரும் நலமுடன் இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், என்ன தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நலம் குறித்து? விவரங்கள். அதாவது எண்ணூர் பகுதியில் அமோனியா வாயு கசிவு நேற்று இரவு ஏற்பட்டது. திடீரென்று ஏற்பட்ட இந்த வாயு கசிவின் காரணமாக பாத்தீங்கன்னா ஏராளமானோருக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல், வாந்தி போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டது. இதில் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என்று பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவுக்காக 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 36 பேர் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதில் 30 பேர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலும் 6 பேருக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா அவசர கால சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 6 பேர், அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 6 பேரும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு சுவாச கோளாறு, சுவாச பிரச்சனை மற்றும் வயிற்று தொடர்பான உபாதைகள் இருந்ததாகவும் அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தற்போது அவர்கள் நலத்துடன் இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். சபரிமலையில் மண்டல பூஜை இன்றுடன் நிறைவடையும் நிலையில் குற்றாலம் அருவியில் நீராட ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், பக்தர்களின் வருகையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக லாவணியா, அதாவது தென்னகத்தினுடைய ஸ்பா என்று அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைகட்டும். இந்த நிலையில் அதாவது சீசன் தற்போது முடிவுற்ற நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து தண்ணீர் வரத்து உள்ளது. இந்த நிலையில் இன்று சபரிமலை ஐயப்பனுடைய மண்டல பூஜையான நிறைவு தினத்தை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அருவிக்கரையில் குவிந்து தற்போது குளித்து வருகின்றனர். மேலும் அதாவது பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விட்ட உள்ள நிலையிலும் பல பகுதியிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் ஒட்டுமொத்தமாக அருவிக்கரையில் குவித்து ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் தற்போது குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.